Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ஹெல்தியான மில்க் ஷேக் தான் செய்ய போறோம். இந்த மில்க் ஷேக் வந்து யார் எனக்கு இந்த சேலஞ்ச் கொடுத்தாங்க? இது ஒரு சேலஞ்ச் வீடியோ. யார் இத எனக்கு கொடுத்தாங்கன்னா டேவி கிச்சன் ஸ்பைசி தான் கொடுத்தாங்க. அவங்களுக்கு நான் ஒரு சேலஞ்ச் கொடுத்திருந்தேன். ப்ரௌனி, கேக் ப்ரௌனி. அவங்களோட சேனலை போய் பாருங்க. இந்த ப்ரௌனி சூப்பரா செஞ்சிருந்தாங்க. இன்னைக்கு அவங்க கொடுத்த சேலஞ்சை நம்ம செய்வோம். வாங்க பாப்போம். ஓகே. இன்றைக்கி வந்து மில்க் ஷேக் செய்கிறதுக்கு நான் வந்து பீச் பழம் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த டீனில் உள்ளது எடுத்திருக்கேன். ஓகே, உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துங்க. தயிர், நான் வந்து வெண்ணிலா தயிர் எடுத்திருக்கேன். ஒரு 3 பழம் எடுத்திருக்கேன். ஒரு பழத்தை நான் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். பால், இதுக்கு 3 தான் பொருள் தேவைப்படும். சர்க்கரை வேணால் போட்டுங்க. இந்த பழத்தில் இனிப்பு இருக்கனால நான் சர்க்கரை எதுவும் சேர்த்துக்கல. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸிங்க. ஓகே, பீச் பழத்தை போட்டுருங்க. நான் ஒரு 2 பீஸ் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதை ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துருவோம். யூஸ் பண்ணிட்டு ஓகே, பல்ப்பாயிருச்சு. இப்போது நம்ம வச்சுருக்கிற தயிர் யூஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட வந்து வெண்ணிலா தயிர் இல்லைன்னா நீங்கள் வந்து தயிரில் வந்து கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு சொட்டு ஊற்றிக்குங்க. இப்போ இதிலே ஸ்வீட் இருக்குனால நான் ஸ்வீட் எதுவும் ஆட் பண்ணல. இப்போ அதை நம்ம உள்ளே போட்டுருவோம். ஃபுல்லாக எல்லாத்தையும் வதச்சிருவோம். யம்மியாக இருக்கும். நல்லா வளைச்சி போட்டுருங்க. இதில் உள்ள குட்னஸ் எல்லா சுவையும் இதில் இறங்கிட்டோம். ஓகே, கொஞ்சம் பால் விடுங்க. உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு வேணுமோ அத்தனை பேர்த்துக்கு செய்யுங்க. நல்லா க்ரீமியாக ரொம்ப நல்லாயிருக்கும். க்ளோஸ் பண்ணிவிட்டு டைட் பண்ணிவிட்டு ஓகே, ரெடி ஆச்சு மில்க் ஷேக். பீச் மில்க் ஷேக் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம வட்டி வச்ச அந்த பீச் பழத்தை கொஞ்சம் அப்படியே போட்டுருங்க. அப்போ தான் அங்கங்கே கடி படும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த மில்க் ஷேக்கை அதில் ஊற்றிடுங்க. ஓகே, பீச் பழம் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அது யம்மி ஆக்கிறதுக்கு வாங்க. கொஞ்சம் வட்டி வச்சிருந்த பீச் பழத்தை இதில் அழகாக போட்டுங்க. சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபீல் கொடுக்கும். யம்மியாக இருக்கும். இதுக்காக நம்ம அந்த ரெஸ்டாரண்ட்கே போக வேணாங்க. நம்மளே வீட்டிலே இருக்கிறத வச்சு செய்யலாம். உங்களுக்கு என்ன பழம் கிடைக்குதோ. டைனோசார் ட்ரிங்க்ஸ் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு வேணுமோ அத்தனை பேத்துக்கு போடுங்க. நான் அன்ஸ்வீட் எடுத்திருக்கேன், அதாவது ஸ்வீட் இல்லாதது. நல்லா சாக்லேட்டாக வேணுமா அது போட்டுக்கலாம். இனிப்புக்கு நான் கண்டென்ஸ் மில்க் போடுறேன். ஓகே, உங்களுக்கு தேவைக்கு போட்டுக்குங்க. கொஞ்சமாக பால் விடுறேன், ரொம்ப இல்லை. அதை லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துருவோம். ஓகே, டன். இப்போது நம்ம வச்சிருக்கிற ஐஸை அதில் போட்டுருங்க. இந்த சம்மருக்கு டைனோசார் ட்ரிங்க் செம்மையாக இருக்கும். உங்களுக்கு கொக்கோ பவுட்ரு இனிப்பில் உள்ளது கிடச்சா கூட போட்டுக்குங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, டன். போட்டுட்டு
ஓகே, ரெடி ஆச்சு. நம்ம எடுத்துருவோம். வாவ், ஓகே, ரெடி ஆச்சு. ஐஸ் நல்லா கரைஞ்சிருச்சு, அப்படியே அரைஞ்சிருச்சு. இப்போ குடிச்சு பார்ப்போம். வாவ், கொஞ்சம் சாக்லேட் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு க்ரீம் இருந்துச்சுன்னா ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்கிக்கோங்க. ஓகே, ரெடியாச்சு. டைனோசார் ட்ரிங்க்ஸ் டேஸ்ட் பண்ணிடுவோம் வாங்க. சூப்பராக இருக்குங்க, சாக்லேட்டியாக. யார் யாருக்கு சாக்லேட் பிடிக்குமோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாவ், சூப்பராக இருக்குங்க. என்னோடய சேலஞ்சு நான் டன் பண்ணிட்டேன். தேவி கிச்சனுக்கு லிங்க்கை வந்து நான் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணுங்கள். அவங்க சேனலை பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு நான் கொடுத்த ப்ரௌனி சூப்பராக செஞ்சுருக்காங்க, போய் பாருங்கள். அவங்க இன்னும் நிறைய வகை வந்து ரெசிபிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வந்து உங்களுக்கு சேரும்.